கும்பமேளா உத்தரப்பிரதேஷ்ல நடக்கிற கும்பமேளாவை பற்றிய ஒரு பிரத்யேக வீடியோ தான் இந்த வீடியோ பதிவு. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். இந்த வீடியோ பதிவை நம்ம ஆஸ் யூஷுவல் 3 பகுதியாக பிரிச்சிடலாம். முதல்ல எந்த இடத்துல நடக்குது இந்த கும்பமேளா, அந்த கும்பமேளாவுடைய எத்தனை பேர் வரப்போகிறாங்க, எப்படிலாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றிய முதல் பகுதி. இரண்டாவது, என்ன மாதிரி செக்யூரிட்டி மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க, சேஃப்டி, அதோட மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இரண்டாவது பகுதி. மூன்றாவது மிக முக்கியமான பகுதி ஷாக்கர் ஆர் சர்ப்ரைஸ். இது இந்த கும்பமேளா மூலமாக உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டுக்கு கிடைக்க போகிற ரெவன்யூ எவ்வளவு அப்படின்றத பற்றியும், இதனால் ஸ்டேட் ஜிடிபியில் எப்படி இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றத பற்றியும் பார்த்தோம். இது 3 தான் நான் இந்த டாப்பிக்கில் கவர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பதிவான எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரயாக்ராஜ் அப்படின்ற அந்த இடம். முன்னாடி பழைய அலகாபாத்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரயாக்ராஜ்னு ரீநேம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல தான் கும்பமேளா நடக்க போகுது. ஸோ இது நடக்க போகும் இடம். ஸோ என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் இருக்குது. கிட்டத்தட்ட 4000 ஹெக்டேர் பரப்பில் இந்த இடம் கும்பமேளா அப்படின்ற அந்த விழா நடக்க இருக்குது. கங்கா, யமுனா, சரஸ்வதி 3ம் சேர்ற இடமான திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. ஸோ இந்த இடத்துல தான் 4000 ஹெக்டேர் ஏரியாவில் அந்த ரிவருடைய பேங்க்கில் இந்த விழா நடக்க இருக்குது. கிட்டத்தட்ட 21 நாள் இந்த கும்பமேளா நடக்க போகுது. இது ஒரு எந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்றத பற்றிய இன்ஃபர்மேஷன். கிட்டத்தட்ட இதோடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதில் 1.5 கோடி மக்கள் ஆல்ரெடி நேற்றைய தினம், அதாவது நான் சொல்கிறது நேற்றைய தினம்ன்ற போது கிட்டத்தட்ட 13ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. 13ஆம் தேதியே 1.5 கோடி மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 13 அக்காடா சாதுக்கள் குழுக்களும் இதில் பங்கேற்கிறதுக்காக ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ் இந்த மாதிரி சில முழக்கத்தோடு வந்திருக்காங்க அப்படின்றது தான் மிக முக்கியமான ஹைலைட்னு சொல்லலாம். இதை தவிர என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட யூஎஸ், யூரோப், ரஷ்யா இந்த 3 கண்ட்ரீஸ்லேருந்துமே நிறைய விசிட்டர்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஃபெசிலிட்டிஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்த மாதிரி 1,60,000 கூடாரங்கள் அமைச்சிருக்காங்க. 1.5 லட்சம் டாய்லெட்ஸ் வச்சுருக்காங்க. நதிகளுக்கு நடுவில் நடக்கிற பாலங்கள் அமைச்சிருக்காங்க. இதை தவிர பலவிதமான மெடிக்கல் மற்றும் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் இந்த அளவு பெரிய விஷயம் கிட்டத்தட்ட 7000 கோடி பட்ஜெட் அலோகேட் பண்ணி உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருக்காங்க. 21 நாளில் பெரிய இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கும்பமேளா விழாவாக இந்த விஷயம் நடக்க இருக்குது. இதுதான் இந்த கும்பமேளாவுடைய டோட்டலாக என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம். சரி, இரண்டாவது பாகத்துக்கு வரலாம். எந்த மாதிரி செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றிய மற்றும் என்னெல்லாம் சர்வீலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 45,000 போலீஸ் படைகள் இந்த இடத்துல நிறுவியிருக்காங்க. இது ஒரு பக்கம். 3000 கேமரா சர்வீலன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. ட்ரோன்ஸ் அந்த ஏரியா ஃபுல்லாக ஆன் ஏர் பறக்கிற மாதிரியும், அதே சமயம் இன்சைடு நதிகளுக்கு கீழே சப்மெரின் மாதிரி ட்ரோன்ஸும் அமைத்து எல்லோரையும் கண்காணிக்கும் ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. ஏன்னா
பலவிதமாக கூட்டம் கூடும் பொழுது பிரச்சனைகள் ஜாஸ்தியாகுன்றது நார்மலாக தெரிஞ்ச விஷயம். காலிஸ்தான் அமைப்புகள்லாம் வந்து பலவிதமாக இதை வந்து எதிர்ப்பு தெரிவித்து இதில் பல பிரச்சனைகளை செய்யக்கூடுன்ற மாதிரியும் சில த்ரெட்ஸ் இந்த பண்ணும்னு ஒருத்தர் இருக்கார் காலிஸ்தான் கனடாவில். அவர் வந்து அடிக்கடி இந்த மாதிரி த்ரெட்ஸ் கொடுப்பாரு. இது இந்த கும்பமேளாக்கும் அவர் த்ரெட்ஸ் கொடுத்துருக்காருங்கிறது தான் வந்து ஹைலைட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கவனமாக இருக்க வேணுங்கிறதுக்காக அவங்க இதில் வந்து ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வர விசிட்டர்ஸ் மற்ற யாருக்குமாவது பிரச்சனைகள் வந்தால் கோபிகஞ்ச், உஞ்ச் அப்படின்ற 2 ஏரியா இருக்குது. அதில் சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணப்பட்டிருப்பதாக அங்கே உள்ள போலீஸ் தரப்புலேருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். இதை தவிர அங்கே வந்து எல்லோருமே வந்து வர்றவங்கெல்லாம் அந்த ஃபுல் விழாவையும் வந்து கோலாகலமாக நடக்கிற அந்த விழாவை பார்க்கறதுக்கு ஹெலிகாப்டர் சர்வீஸும் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்லேருந்து. இதில் இந்த ஹெலிகாப்டர் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இந்த ஃபுல் ஏரியாவும் கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அவங்க மேலே பறக்கும் ஹெலிகாப்டர், அங்கேருந்தே பார்க்கலாம். இதுக்கு வந்து அவங்களுடைய கட்டணம் பார்த்தீங்கன்னா 1295 ரூபா, கிட்டத்தட்ட 1300 ரூபா ஒரு தலைக்கு அவங்க வந்து வைக்கிறாங்க. ஸோ இது மூலமாக ஒரு யூனிக்கான ஒரு டூரிசம் வந்து டெவலப் பண்ணறதுக்கு ஸ்கோப் இருக்குன்னு யூபி கவர்மெண்ட்டில் நம்புகிறாங்க. கிட்டத்தட்ட இந்த அளவு ஏற்பாடுகள், இந்த அளவு செக்யூரிட்டி சர்விலன்ஸ் மற்றும் இந்த அளவு டூரிசம் ப்ரமோஷன் வந்து இந்த முறை மட்டும் இல்லாமல் போன முறையும் வந்து யூபி கவர்மெண்ட் இது ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இது 2வது பகுதி. 3வது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஷாக்கர் ஆர் ரதர் சர்ப்ரைஸ். என்ன மாதிரி விஷயம் அப்படின்னா ரெவன்யூ. இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்பொழுது எந்த அளவு ரெவன்யூ கவர்மெண்ட்டுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆடி போயிடுவீங்க. போன தடவை கும்பமேளா நடந்த பொழுது 24 கோடி, அதாவது 24 கோடி வந்து மக்கள் வந்தார்கள். மொத்தமாக 24 கோடி மக்கள் வந்திருக்காங்க போன வாட்டி. இது மூலமாக கவர்மெண்ட்டுக்கு கிடைச்ச ரெவன்யூ வந்து 1,20,000 கோடி ரெவன்யூ கிடைச்சிருக்கு. இது ஒரு பக்கம். இப்போ இந்த முறை அவங்க 21 நாளில் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் டேயே கிட்டத்தட்ட 1,50,000 கோடி பீப்புள் வந்திருக்காங்க. ஸோ 40 கோடி மக்களை வந்து அவங்க யூபி கவர்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது மூலமாக 2 லட்சம் கோடி ரெவன்யூ வந்து உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க. சரி, இது வந்து ஒரு 2,500 ரூபா கிட்டத்தட்ட ஒரு ஆள் செலவு பண்ணால் அவங்களுக்கு கிடைக்கிற ரெவன்யூன்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இதையே இன்னும் வர்றவங்க 5,000 இல்லை 5,000க்கு மேலே செலவு பண்ணால் 4 லட்சம் கோடி அவங்களுக்கு வந்து யூபி கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ கிடைக்கும். இது வந்து டோட்டல் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டுடைய ஜிடிபியை 1% ஏற்றி அமைக்கக்கூடிய ஒரு அளவில் இருக்கிறதா அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இப்போ நடந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினமே கிட்டத்தட்ட 250 பேர் இந்த க்ரௌடில் மாட்டி மிஸ் ஆகிருக்காங்க. 250 பேரையும் சர்வீலன்ஸ் மூலமாக இது பண்ணி திருப்பியும் அவங்க கண்டுபிடிச்சி எல்லோருக்கும் கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு செய்தின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கும்பமேளா இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். போன வருடம் ஆரம்பத்தில் ஜனவரியில் வந்து அயோத்தியாவுடைய கோயில் திறக்கப்பட்டது. அப்போவும் டூரிசம், ட்ராவல் டூரிசம் அப்படின்றது வந்து பிஜேபி கவர்மெண்ட்டில் பயங்கரமாக பேட்டர்னைஸ் பண்ணுறாங்க. எந்த விதமான ட்ராவல் இருந்தாலுமே அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கப்படுது. இப்போ நம்ம பொங்கல் இதில் இருக்கோம். பொங்கலில் பார்த்தீங்கன்னா வந்து ஜல்லிக்கட்டு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேரை வந்து இன்வைட் பண்ணி பண்ணலாம். கவர்மெண்ட்டுடைய இனிஷியேட்டிவை பொறுத்து இருக்குது. பெரிய லெவலில் அதை மேசிவாக பண்ணாங்கன்னா ஹெவியாக அதுக்கு தகுந்த மாதிரி செலவானாலும் அதுக்கு தகுந்த ஒரு ரெவன்யூ கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதுக்கு தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு பண்ணினா கண்டிப்பாக முன்னேறலாம். இது வந்து மோடி கவர்மெண்ட்டில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸாக பார்த்து அதுக்கு மூலமாக நம்ம ரெவன்யூ எடுக்கலாம் அப்படின்ற ஃபோக்கஸில் வேலை செய்யும் ஒரு மிக முக்கிய எக்ஸாம்பிளாக இந்த கும்பமேளாவை எடுத்துக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ், இந்த பதிவை பற்றிய கமெண்ட்ஸை நீங்கள் பகிரலாம்னு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல ஒரு அடுத்த வீடியோ பதிவுடன். வணக்கம்.